நாம பார்க்க போறது ரம்ஜான். புனித குரான் இந்த மண்ணுக்கு அருளப்பட்ட மாதம் ரமலான் மாதம். இஸ்லாமியர்களுடைய ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. அப்படி திருக்குரான் இந்த மண்ணுக்கு அருளப்பட்ட மாதத்தை ரம்ஜான் அப்படின்னு சொல்றதுனால அந்த மாதத்துல வரக்கூடிய இந்த பண்டிகையும் ரம்ஜான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரமலான் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். பிறையை பார்த்து தங்களுடைய நோன்பை துவங்கி பிறையை நிலவை பார்த்து தங்களுடைய நோன்பை முடித்து கொள்ளக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த ரம்ஜான் மிக முக்கியமான ஒரு பண்டிகை. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அவர்கள் உமிழ்நீரை கூட உட்கொள்ளாமல் விரதம் இருந்து இறை சிந்தனையோடு இருப்பார்கள். ரம்ஜான் இஸ்லாம் என்பது ஒரு மதம் மட்டும், அது ஒரு மார்க்கம். எப்படி ஒரு மனிதன் இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்பதை சொன்ன ஒரு மார்க்கம் இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார். ஒருவருக்கு தீங்கு தரக்கூடிய பொருள் ஒரு இடத்தில் இருக்கிறது என்றால் அதை அகற்றினால் அதுவும் வழிபாடுதான். உங்கள் பகுதியை நீங்கள் சுத்தமாக வைத்து கொண்டால் அதுவும் சிறந்த ஒரு வழிபாடுதான். உங்களுடைய வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஏழைகளுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வசதி படைத்தவர்களாக இருந்தால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது மெக்கா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே புனித பயணம் மேற்கொள்ள வேண்டும். இப்படி பல கருத்துக்களை மக்கள் மத்தியிலே விதைத்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதிலும் குறிப்பாக பாவம் செய்த பணத்தில் நீ ஒருவனுக்கு தானம் செய்தால் அது தானமாக கருதப்படாது. நேர்மையான முறையில் உழைக்காத பணத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் மெக்காவுக்கு போனால் அது பலன் தராது என்று எப்போதுமே உண்மையை, நேர்மையை, சாந்தியை, சமாதானத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கம் நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதிலும் லைலத்துல் கதர் என்று ஒரு இரவை பற்றி வரும். மகாத்மா காந்தியடிகள் இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டார். தேசத்தின் விடுதலைக்காக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தார். அதிலே மிக முக்கியமான போராட்டம் கதராடை, அந்நிய துணிகளை எதிர்ப்பது, கதராடை அணிவது என்று. இந்த கதர் என்ற வார்த்தையை காந்தியடிகள் எங்கிருந்து கற்றார் என்று பார்த்தால், இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய அந்த லைலத்துல் கதர் என்பதிலிருந்து தான் அந்த வார்த்தையை காந்தியடிகள் எடுத்துக்கொண்டார் என்பதை வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி புனித மாதத்திலே இறைவனை எத்தனை வேளை தொழுக வேண்டும், எப்படி வணங்க வேண்டும், வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற பல நல்ல அரிய கருத்துக்களை, கோட்பாடுகளை மனிதர்களுக்கு உணர்த்துகிற ஒரு மாதம்தான் இந்த புனித ரம்ஜான் மாதம். உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் விரதம் முக்கியம். உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புக்கள், கழிவுகளை எல்லாம் நீக்குவதற்கு, உடம்பு தன்னைத்தானே சுத்திகரித்து செய்வதற்கு இந்த விரதங்களும் நோன்புகளும் எப்படி பயன்படுகிறதோ அதுபோலதான் இந்த ரம்ஜான் மாதம் என்பது. அது உடல் அளவில் பார்த்தாலும் சரி, அறிவியல் பூர்வமாக பார்த்தாலும் சரி, அல்லது ஆன்மீக பாதையில் பார்த்தாலும் சரி, அந்த உபவாசம் என்று சொல்லக்கூடிய அந்த நோன்பு எல்லோருக்குமே ஒரு பல வகையிலே ஒரு நன்மைகளை தருகிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அப்படி உலகமெங்கும் வாழுகிற இஸ்லாமிய பெருமக்கள் ஒன்று கூடி மிகச்சிறப்பான முறையில் கொண்டாடக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் இந்த ரம்ஜான் மாதம். மற்ற மாதங்களிலே அவர்கள் வேலை செய்வதை விட இந்த மாதத்திலே அவருடைய வேலைப்பளு எல்லாமே மிகவும் குறைவாக இருக்கும். அவருடைய நாட்டம் முழுக்க முழுக்க இறை உணர்விலேயே இருக்கும். இறை அச்சம் கொண்ட இஸ்லாமியர்கள் இதை மிக நேர்மையாகவும் மிகவும் சிறப்பாகவும் அவர்கள் தங்களுடைய தொழுகைகள் மூலமாக மத நல்லிணக்கத்தையும் அவர்கள் வலியுறுத்தி வருவதை நாம் பார்க்கலாம். அந்த இஃப்தார் என்று சொல்லக்கூடிய அந்த நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி, அந்த நோன்பு கஞ்சி நமக்கு கொடுப்பாங்க, வேற்று மத சகோதரர்களுக்கு கொடுப்பாங்க. அதில் பேரிச்சை மரங்கள் இருக்கும், ரொம்ப அற்புதமான அந்த கஞ்சி. இப்படி மத நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம் இந்த ரம்ஜான் மாதம்னு சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.